ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷார்ஜால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஷார்ஜா பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு ட்ராக், லோ ஸ்கோரிங் மேட்சும் நடக்கும், சடனா ஹை ஸ்கோரிங் மேட்சஸும் இங்க நடக்கும். பட் ஆல்மோஸ்ட் ஓடிஎஸ்ல ரீசெண்டா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் தான் கொடுக்குறாங்க. ஸ்மால் பவுண்டரி சைசஸ் வேற, இனிஷியலா பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். கொஞ்சம் லேட்டரா பவுலர்ஸ் இங்கே எஃபெக்டிவா இருப்பாங்க. அதுவும் ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ட்ரை அண்ட் ஹார்டு சர்ஃபேஸ் வேற, ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல டேன் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும். இங்கே இனிஷியல் டைமில் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுற பேட்டர்ஸ் நல்ல ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸ் அண்டர் லைட்டில் பால் கொஞ்சம் ஈஸியாக பேட்டுக்கு வரும். பட் டாஸ் வின் பண்ணுற கேப்டன்ஸ் ஆல்மோஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் தான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆப்கானிஸ்தான் தென் அயர்லாந்து கடையில் ரீசெண்டாக ஒரு ஓடிஐ சீரீஸ் இங்கே நடந்தது. அதில் 2 மேட்ச்லையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் இங்கே வின் பண்ணாங்க. அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் 300+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல அயர்லாண்டும் 275 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சுக்கும் ரன்ஸ் அதிகமாக வரும்னு தான் தோணுது. பட் இங்கே ஆப்கானிஸ்தான் தென் சவுத் ஆப்பிரிக்கா 2 டீம்லையும் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 250 ரன்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஓவராலா இங்க 241 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 131 டைம்ஸும், சேஸ் பண்ண டீம் 108 டைம்ஸும் இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 227 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 364 ரன்ஸை பாகிஸ்தானும், லோவஸ்ட் ஸ்கோர் 54 ரன்ஸை இந்தியாவும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 278 டைம்ஸும், 200 to 249 75 டைம்ஸும், 252 to 99 70 டைம்ஸும், above 300 18 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆப்கானிஸ்தான் பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் சத்ரான் ஸ்குவாட்ல இல்ல. ஸோ குர்பாஸ் அண்ட் ரியாஸ் ஹசன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் ஆல்ரவுண்டர்ஸ்ல நபி அண்ட் ஒமர் சாய். இது கூட குல்பாதின் நைப் இல்ல இப்ராஹிம் அலிகில். நைபுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. பவுலர்ஸ்ல ரஷீத் கான், ஃபரூக்கி, ஃபரீத் மாலிக், தென் கரோட்டி. இங்க 10 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஃபரூக்கி, ரஷீத் கான், தென் கரோட்டி 10 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒமர் சாய், நபி, தென் ஃபரீத் மாலிக்கோட ஓவர்ஸ் ஷேர் ஆகலாம். சம்டைம் நைபுக்கும் பவுலிங் சான்ஸ் கிடைக்கும். 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஃபரூக்கி அண்ட் ஒமர் சாய் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல ஃபரூக்கி அண்ட் ஃபரீத் மாலிக் பவுலிங் பண்ணுவாங்க. தென் நபி, ஒமர் சாய், தென் நைபு கூட டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் டோனி டிசோசி அண்ட் ரிசா ஹெண்ட்ரிக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பர்கரா, லுங்கி இங்கிடியா. பர்கருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. தென் ஃபர்ச்சூன் அண்ட் கபா பீட்டர் 2 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. இது கூட மார்க்ரம் பார்ட் டைம் ஸ்பின்னரா இருப்பாரு. ஆல்மோஸ்ட் இந்த அளவனோட தான் போவாங்க. இங்க 10 ஓவர்ஸ் பவுலர்ஸ்னு பார்த்தா பர்கர், பாட்மேன், பீட்டர், தென் ஃபிளக்குவேயா கூட 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ச்சூன் தென் மார்க்ரமோட ஓவர்ஸ் ஷேர் ஆகலாம். பர்கர், பாட்மேன் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல பாட்மேன், பர்கர், தென் ஃபிளக்குவேயா பவுல் பண்ணுவாங்க. ஆப்கானிஸ்தான் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாரு. குவாலிட்டி பிளேயர். இந்த வென்யூல 2 மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதுல ஒரு 100ம் ஒரு 50ம் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் ஆடி அதுல 24 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. சூப்பர் பிளேயர். பட் குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குர்பாஸோட ஆவரேஜ் 52. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 18.5 தான் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணணும். பட் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். அலிகிலுக்கு சான்ஸ் கிடைக்குமா டவுட் தான். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஷஹீதி டீமோட கேப்டன், நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ரீசெண்டா ஆப்கானிஸ்தான் T20ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். இந்த வென்யூல லாஸ்டா அயர்லாந்துக்கு எகென்ஸ்டா நடந்த 2 மேட்ச்லயும் 50 அடிச்சிருக்காரு. ஆப்கானிஸ்தான் ஏர்லியா 1-2 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டா ஷஹீதி ஸ்லோவா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். ரஹ்மத் ஷா 1 ஓவர்ல பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். கொஞ்சம் ஸ்லோவா ஆடக்கூடிய பிளேயர். பட் ஆவரேஜா 40-50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 40 ஆவரேஜ்ல 440 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பரா ஆடி இருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்கா டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தி பிளேயர். ரியாஸ் ஹசன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் ஓடிஎஸ்ல நெதர்லாண்டுக்கு எகென்ஸ்டா ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. லாஸ்டா பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா 34 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு.
பட் இங்க குவாலிட்டி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டா எப்படி ஆடுவாரு பார்க்கணும். நபி 6th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல, பட் இங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றாரு. இந்த வென்யூல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்ல 29 ஆவரேஜ்ல 559 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல 34 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்டா அயர்லாண்டுக்கு எகென்ஸ்டா பவுலிங்ல 5 ரன்லாம் எடுத்திருந்தாரு இந்த வென்யூல. ஆஃப் பிரேக் பவுலர். சவுத் ஆப்பிரிக்கா மிடில்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் யாரும் இல்லை, பட் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் அண்ட் பவுலிங்ல கிரேட்டா இல்லை, பட் இங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். ஒமர் சாய் பவுலிங் ஓபன் பண்ணுவாரு. தென் ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. பேட்டிங்ல 5th டவுன்ல ஆடுறாரு. ரீசெண்டா T20ஸ்ல பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. தென் ODIஸ்லயும் பேட்டிங்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா ஒரு மேட்ச்ல 149 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூலையும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் ஆடி அதுல 97 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். குல்பாதீன் நைப் பேட்டிங்ல ரொம்ப டவுன்ல ஆடுறாரு, பட் லாஸ்ட் ஓவர்ஸ்ல குயிக்கா ஆட முடியும். தென் பவுலிங்ல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு. பவுல் பண்ணாலே ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த வென்யூல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கரோட்டி இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த மேட்சுக்கு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாத பிளேயர். குவாலிட்டி பிளேயர். ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஒரு ODI மேட்ச் தான் இது வரைக்கும் ஆடி இருக்காரு. அதுவும் இந்த வென்யூல தான் ஆடி இருக்காரு. அதுல 4 எல்லாம் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் அயர்லாந்து. ஸோ டீம்ல மஸ்டா ட்ரை பண்ணணும். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு கரோச்சி. ரஷீத் கான் குவாலிட்டி பவுலர். 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 11 மேட்ச்ல 29 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. 5 எல்லாம் எடுத்திருக்காரு இங்க. தென் எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மஸ்டா டீம்ல ட்ரை பண்ணணும். ஃபரூக்கி லெஃப்ட் ஹேண்ட் பேசர். ரீசெண்டா ஆப்கானிஸ்தான் T20ஸ்ல 2 மேட்ச்ல பேக் டு பேக் 5 எடுத்திருந்தாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூல 2 மேட்ச் பவுல் பண்ணி 5 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. இங்க 4 எல்லாம் எடுத்திருக்காரு. இங்க இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். ஃபரீத் மாலிக் சேம் லெஃப்ட் ஹேண்ட் பேசர். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஃபரீத் மாலிக்கு அட்டாக் பண்ண போய் விக்கெட் லாஸ் பண்ண சான்சஸ் அதிகம். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கைல் வெரைன் தென் ஸ்டப்ஸ். வெரைன் தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவாரு. 6th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸ்பின்னர்ஸை டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த மாதிரி பிட்ச்ல ரஷீத் கான் மாதிரி பவுலர்ஸ் எப்படி ஆடுவாரு டவுட் தான். கிராண்ட் லீக்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டப்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர். 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ஸ்பின்னர்ஸை சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ட்ராக்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ரஷீத் கான் T20ஸ்ல 9 பால்ஸ் ஆடி 22 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஸ்பின்னர்ஸை நல்லா ஆட முடியும். ஆஃப் பிரேக் பவுலரும் கூட, பட் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். தென் கேச்சிங் பிளேஸ்ல நிற்கிற பிளேயர். கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பவுமா டீமோட கேப்டன். ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு, பட் ODIஸ்ல கிரேட்டா இல்ல. லாஸ்ட் 10 ODI மேட்சஸ்ல ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. பட் நல்ல பிளேயர். ODIஸ்ல 46 கிட்ட ஆவரேஜா வச்சிருக்காரு. 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. பட் பவுமா இனிஷியலா லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ்க்கு எகென்ஸ்டா கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. ஆப்கானிஸ்தான்ல ஃபரூக்கி லெஃப்ட் ஹேண்ட் பேசர் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. பட் பவுமா நல்ல பிளேயர். பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ரிசா ஹெண்ட்ரிக்ஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. நல்ல பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு பிறகு ODI மேட்சஸ் ஆட போறாரு. 30-40 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ ஃபரூக்கி கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. டோனி டிசோசி சூப்பர் பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் 5 ODI மேட்சஸ் ஆடி இருக்காரு. 276 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு 100ம் ஒரு 50யும் அடிச்சிருக்காரு. இந்த கண்டிஷன்ல எப்படி ஆட போறாரு டவுட் தான். பட் சூப்பர் பிளேயர். பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். டீம்ல ட்ரை பண்ணணும். ஐடன் மார்க்ரம் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு.
30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை, பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவார். பேட்டிங்கில் 20-25 ரன்ஸ், தென் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்கானிஸ்தானில் ஷஹீதி மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், பட் இந்த மாதிரி பிச்சில் டீசெண்டாக பவுல் பண்ண முடியும், பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ஃப்ளக்கவேயா மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஃப்ளக்கவேயோட ஸ்லோவர் பால்ஸ் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும். தென் டீசென்ட் பேட்டரும் கூட 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். லுங்கி இங்கிடி இல்லை பர்கர். இங்கிடி இன்ஜரிக்கு பிறகு டீமுக்குள்ள ரிட்டர்ன் ஆயிருக்காரு. பெருசாக ஃபார்மில் இல்லை, பட் எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. பர்கர் லெஃப்ட் ஹேண்ட் பேசர். ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸ் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க. தென் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்ஸ்மேன் குவாலிட்டி பவுலர். 2-3 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பவுலர். இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஃபார்ச்சூன் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் சுத்தமாக இல்லை. 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. பீட்டர் டீசன்ட் பவுலர். லெக் பிரேக் பவுலர். 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. டொமஸ்டிக்ல நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் குர்பாஸ் அண்ட் ஸ்டப்ஸ். பேட்டர்ஸில் டோனி டிசோசி. ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்ரம், நபி, ஒமர்சாய், தென் ஃப்ளக்வேயா. பவுலர்ஸில் ரஷீத் கான், ஃபரூக்கி, பர்கர், தென் பேட்ஸ்மேன். இதில் ரஹமத் ஷா, ஷஹீதி, தென் கரோட்டியை எப்படியாவது டீமில் ட்ரை பண்ணுங்க. கரோட்டி இந்த மேட்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாருன்னு தோணுது. தென் ஆப்கானிஸ்தான் செகண்ட் பேட் பண்ணால் குர்பாஸுக்கு பதிலாக ரஹமத் ஷா இல்லை ஷஹீதியை கூட ட்ரை பண்ணலாம். தென் மார்க்ரமோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் மார்க்ரமுக்கு பதிலாக ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இல்லை பவுமாவை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரஹமத் ஷா, கரோட்டி, தென் குல்பாதின் நைபெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒமர்சாய், பேட்ஸ்மேன், தென் ரஷீத் கான் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல குர்பாஸ், டோனி டிசோசி, தென் கரோட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.